இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான் வைக்க போகிறோம். ரசத்துக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். புளியை கரைச்சி புளியோடைய தக்காளி ஒரு தக்காளியை கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் இடித்து போட்டிருக்கேன். பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் சீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதை அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடணும். முட்டையே குமிழியாக வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிக்கணும். எப்போ இறக்கலான்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன். ரசம் வச்சு இன்றைக்கி கத்திரிக்காய் தான் பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காயாக செஞ்சுக்கலாம். இது எங்கள் செடியில் காய்ச்ச கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம இன்றைக்கி ரசத்துக்கு வந்து சைடிஷாக நம்ம தொட்டுக்கலாம். செம்ம சூப்பராக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரசம் பாருங்கள், குமிழியாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. ரசம் பாருங்கள், பொங்குற மாதிரி இருக்கா? வெள்ளையாக நுறையா வருதா? இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.